உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. என்ன மகா, நானே பேசினாலும் என்கிட்ட பேச மாட்டேன், இப்ப வந்து பேசுறேன். உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக ஒண்ணும் வரல. அந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது தரியா? தரதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆமா, உனக்கே அந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. அந்த சாக்லேட் சாப்பிடும் போது நல்லா தூக்கம் வருது. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு மாதிரி காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. உண்மையாவே அந்த சாக்லேட் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அம்மா, அது இங்க எங்கேயுமே கிடைக்காதா? இங்க எங்கேயுமே கிடைக்காது. அது ஃபாரின்ல இருந்து வர வச்சதுன்னு நான் தான் முன்னாடி சொன்னேன்ல. சரி, அந்த சாக்லேட் தரியா? தந்துடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாமா? என்னதுக்கு செல்ஃபி? அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் மகா, ஒரு போட்டோ தானே கேக்குறேன். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேனே. நார்மலா ஃப்ரெண்ட்லியா தானே பேசிட்டு கேக்குறேன். அதெல்லாம் முடியாது. நீ எனக்கு சாக்லேட் கொடு. அப்ப என்னாலையும் தர முடியாது, கிளம்பு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? ஒரு செல்ஃபி தானே கேக்குறேன், இதுக்கு ரொம்ப பிகு பண்ற. உன்னால முடியாதுன்னா கிளம்பு. போக சொன்னதும் கிளம்புறான். ஒருவேளை சாக்லேட் வேலை செய்யலையோ? இந்த சாக்லேட் சாப்பிட்டாலே கார்த்திக் கூட இருக்கிற மாதிரியே இருக்கேன். ஆனா கார்த்திக் நம்ம கூட இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டாரு. இந்த சாக்லேட் சாப்பிட்டா ஒரு தனி ஃபீல் கிடைக்குது. பேசாம வாங்கிக்கலாம். ஒரு செல்ஃபி தானே, அதுல என்ன இருப்போது? என்ன மகா, போகாம அப்படியே நிக்கிறா? இல்ல, ஒரு செல்ஃபி தானே, எடுத்துக்கோ. அப்படி பாடி பலிக்கி, இதைத்தான் எதிர்பார்த்தேன். ரூம்ல குழந்தைங்க போட்டோவெல்லாம் மாட்டி வச்சிருக்கான். நம்ம ரூம்குள்ள ஏதாவது பாசிட்டிவான போட்டோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சாமி போட்டோ வாங்கி வைக்க முடியாதுல்ல பெட்ரூம்குள்ள, அதான் குழந்தைங்க போட்டோ எடுத்து மாட்டி வச்சிருக்கேன். இதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கும் சீக்கிரமா குழந்தை பிறந்துடும் ஒரு நம்பிக்கை வரும். ஏண்டி, இது எப்படி தெரியுமா இருக்கு? சீப்பை ஒளிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி இருக்கு. குழந்தை போட்டோ ரூம்ல வச்சா குழந்தை பிறந்துருமா? எல்லாம் நம்ம மனசு பொறுத்ததுதான். அதுவும் கரெக்ட் தான். ஆனா செல்லக்குட்டி, குழந்தை பிறக்கணும்னா குழந்தை போட்டோ மாட்டினா மட்டும் போதாது, அதுக்கான வேலையும் இங்க நடக்கணும். வேலை தானே நடந்துரும். ஏன் இப்படி அழட்டிக்கிறேன்? நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டா போதும். உங்க அம்மாக்கு எப்படிதான் மூக்கு வைக்கணும் தெரியாது, கரெக்டா வந்துருவாங்க. எங்க இதை கொஞ்சம் சத்தமா பேசி பார்க்கலாம். என்னத்துக்கு? உங்க அம்மா வந்து இங்க ஆடணும், நான் திட்டு வாங்கிட்டு நிக்கணும், அதானே உங்க ஆசை? இந்த பிள்ளைங்க கிளி விட்டுட்டு தொட்டி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு உங்க கதை. நீங்க வாட்டுக்கு நல்லா நீ ஏத்தி விட்டுட்டு திட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் உங்க அம்மாவை திட்டுற மாதிரி 2 சீனை போடுவீங்க. ஏய், உண்மையாவே அம்மாவை நான் திட்டு தாண்டி செய்யறேன். ஆனா நீ எங்க அம்மாவை சண்டை போட்டுக்கும் போது ஒரு சில நேரம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இருக்கும், ஏன் இருக்காது? சரி சரி விடு, இப்படியே பேசிட்டு நின்று இருந்தா உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் தான் வரும். அதுக்கு பதிலா இப்ப நம்ம சொன்ன வேலையாவது பார்க்கலாமே. ஓ, இப்பதான் அது உங்களுக்கு வேலையா போச்சு. முன்ன மாதிரி என் மேல லவ்வே இல்ல, அப்படிதானே? வேணும்னா ப்ரூவ் பண்ணி காமிக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏற்கனவே எனக்கு கதவை திறந்து போட்டுட்டா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்ண உங்க அம்மா வந்து நடக்காததுக்கு கத்திட்டு போனாங்க. மறுபடியும் அதே தான் நடக்கும். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, சும்மா வேலை பாருங்க. ஓ, இப்ப அதுதான் உன் பிரச்சனையா? இரு, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? மாமா வேணாம். அட போடி, நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டே இருக்கேன். வேணான்னு விலகிய போய்கிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, தேவையில்லாம இப்ப உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்புறம் இந்த ஜென்மத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்படி என்னடி பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணு வராது, அதான் கதவை லாக் பண்ணிட்டேனே. பிரச்சனை வரணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்க கதவை திறந்து போட்டாலும் சரி, கதவை அடைச்சு போட்டாலும் சரி, அதெல்லாம் காத்து மாதிரி உள்ள வந்துரும். சும்மா போட்டு பயந்துட்டே இருக்காம முதல்ல சொல்றது கேட்டுட்டா அமைதியா நில்லு. சொல்றது கேளுங்க, விட்டுருங்க. முடியாது. படம் படுத்து எடுங்க. உங்க அம்மா ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டா ஏன் உயிர் எடுங்க. ஏண்டி, நான் உயிரை எடுக்க வரலடி, என் உயிரை உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கேன். என்னங்க மேடம், ஸ்டார்ட் பண்ணலாமா? வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவும் நான் செய்ததா? சொன்னேன்னா கதவு முடியிருந்தாலும் கரெக்டா வந்துருவாங்கன்னு. டேய், கதவை தரடா. அதி, இருமா வரேன். காலங்காத்தாலே உள்ள கதவை வச்சுட்டு என்னடா பண்ற? கதவை தரடா. இப்ப மட்டும் நீங்க கதவை திறக்கலாம், அத்தை கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க. போய் கதவை திறங்க. ஏண்டி, ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி பாதிரியே விடுறது? அட்லீஸ்ட் ஒரு முத்தமாவது கூட. டே ஆதி, உள்ள என்ன பண்ற? ஐயோ, இருங்கம்மா வரேன். உள்ள வாங்கம்மா. என்னங்கம்மா, வரதுக்குள்ள என்ன அவசரம்? அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, நான் கோயில் கிளம்பிட்டேன். உன்ட பொண்டாட்டி கூட்டிட்டு போக தான் வந்தேன். என்னது கோயிலுக்குங்களா? இன்னைக்கு என்ன கோயிலா?
இன்னைக்கு ஏதோ போகணும்னு தோணுச்சு போறேன். அதை எதுக்கு நீ கேக்குற? ஏங்கம்மா வீட்ல இருந்து சாமி கும்பிட்டா பத்தாதுங்களா? என்னதான் வீட்ல இருந்து சாமி கும்பிட்டாலும் கோயிலுக்கு போற மாதிரி வருமா? அதனால நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவளையும் கிளம்பி வர சொல்லு. உங்களுக்கு கோயிலுக்கு போகணும், நீங்க போயிட்டு வாங்க. அவன் என்னத்துக்கு? இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை கேள்வி கேட்கறான். எல்லாம் இவன் ஆட்டி வைக்கிறது. முன்னாடிதான் புள்ள பூச்சி மாதிரி அமைதியா இருப்பான். என்ற பேச்சு ஒரு வார்த்தை கூட எது பேச மாட்டான். ஆனா இவன் வந்ததுல இருந்து கொஞ்சம் ஓவரா தான் ஆடுறான். என்னங்கம்மா இன்னும் நின்றுட்டே இருக்கீங்க? நீங்க போயிட்டு வாங்க. அவளுக்கு லேசா தலைவலிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தா. அவ வீட்டே இருக்கட்டும். நான் என்ன எனக்காகவா கோயிலுக்கு போறேன்? உங்க 2 பேருக்கும் ஒரு நல்லது நடக்கணும் தானே போறேன். அவ வந்து கோயில தொட்டில் கட்டினாதான் நல்லபடியா குழந்தை பிறக்கும். வந்து சேர சொல்லு. அது இல்லைங்கம்மா. ஏங்க நீங்க பேசாம இருங்க. அத்தை நான் வரேன். சரி சரி, நான் கீழே போய் வெயிட் பண்றேன். புறப்பட்டு வந்து சேரு. டி நான் இங்க என்ன வேலையில இருந்தேன், நீ எதுக்கிட்டே வரேன்னு ஒத்துக்கிட்ட? ஏங்க கோயில் காரியங்கிறாங்க, அதுக்கு போய் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க. எப்படியும் சரளா பாட்டி வந்து என்னத்தையாவது பேசும், எதையும் காதுல போட்டுக்காத. எதையாவது பேசினா முன்னாடிலாம் கண்ணீர் வடிச்சுட்டு நிற்பேன். இப்ப அப்படிலாம் கிடையாது. எல்லாம் மறத்து போச்சு. போகும்போதே இதான் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு போனா ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க. சரிடி, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க மாமா. ஹாய் முருகா, நான் உங்களை எங்க பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். சாரி உங்களுக்கு முருகான்னு கூப்பிட்டா தான் பிடிக்காதுல்ல. சாரி பாலா. இல்ல பரவாயில்ல, உனக்கு எப்படி கூப்பிடுன்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு. பாரா, முதல்ல பார்க்கும்போது நமக்குள்ள முட்டிக்கிச்சு. இப்ப பார்க்கும்போது சாந்தமா பேசுறீங்க. ஒண்ணு பண்ணுவோமா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், என்னங்கறீங்க? என்னது ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தன் தான். இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு இருந்ததே இல்ல. பாரா, காலேஜ்ல ஒரு பொண்ணுங்க கிட்ட கூட பேச மாட்டீங்களா? பேசுவேன், சும்மா என்னன்னு பேசிட்டு அப்படியே விட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. அதனால என்ன இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? ஐ மீன் எனக்கு உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். இது வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, அதான். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே? ஓகே அக்கா, போலாமா? போலாம்டா. அக்கா இந்தாடா. ஏன் சார், நீங்க தானே அன்னைக்கு எங்க அக்காவை போலேன்னு ஒண்ணு விட்டீங்க. ஆமா, எதுக்கு இப்ப எங்க அக்காவை தேடி வந்திருக்கீங்க? மறுபடியும் அலையிறதுக்கா? டேய் சும்மா இருடா. நான் நடந்ததை உங்ககிட்ட சொல்லவே இல்லல. நீ ஊருக்கு போனதும் இவர் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தாரா? வந்து மறுபடியும் ஒன்னு அரைஞ்சாரா? யோ, என் ரொக்கா அடிக்கிறதுக்கு நீ யாரியா? டேய் போரு. நாளை ரவுடி பசங்க மெயின் ரோட்ல நின்று எங்கிட்ட வம்பிழுத்தானுங்க. வீடு வரைக்கும் வந்து இவர் தான் விட்டாரு. அப்புறம் நீ வரலங்கிறனால அன்னைக்கு ஒரு நாள் இவர் கூட தான் தங்குறேன். இவர் கூடயா? அக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு ஆம்பளை கூட தனியா தங்கி இருக்கா? ஏற்கனவே உன்னை பத்தி இல்லாத போலாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது வேறயா? டேய் யார் என்ன பேசினா நமக்கு என்ன? சரி வா கிளம்பலாம். சரிங்க பாலா, நான் புறப்படுறேன். அப்புறம் என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 999. சிக்கன் வாங்காம பாத்துட்டு நிக்கிறாரு. சம்திங் ராங். நைட் உங்களுக்கு சாட் பண்றேன், வரேன். சரி ஓகே, ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்கு. இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. நம்ம அப்பா ஆபீஸ்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தா பேசாம சேஃப்டியா வேலையாவது பாப்பா. அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம். சரளாக்கா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்றி நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. என்ற பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும். அதுதான் இல்லைன்னு ஆயிப்போச்சே. அது என்னடி அப்படி சொல்லிவிட்டேன்? அதான் உன் மருமக இருக்கல்ல, இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. நீங்க சொன்னீங்களே தான் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன நேரத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சியோ, ஓ நேரம் இப்படி இருக்கு. நானே கட்டி வச்சிருந்தா இப்படியே இருந்திருக்கும். என்ன பண்றது, எல்லாம் என்று தலையெழுத்த. என் பையன் இப்படி ஒருத்தி கட்டிட்டு வந்து சீரழிறான். சரி விடு, இந்த கோவில தொட்டில் கட்டினா எல்லாம் சரியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாடி நல்லா சாமி கும்பிட்டுட்டு தொட்டில் கட்டு. சரிங்கம்மா. இவ வேண்டுதல் மட்டும் நடந்துடவே கூடாது. கோவில் கூட்டிட்டு வந்து 4 பேர்கிட்ட பேச விட்டா கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுவான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு அழுகாம நிக்கிறோம், அழுத்தக்காரி. ஏண்டி, உனக்கு என்ன தனியா வெத்தலை பாக்க வச்சு சொல்லுமா? போய் தொட்டில வாங்கி கட்டிட்டு வா. சரிங்க தே. அம்மா தாயே, இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு குழந்தை உண்டாயிரணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். என்னால என்ற புருஷனுக்கும் ஏகப்பட்ட அசிங்கம் அவமானம், அத நீதான் போக்கணும். உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். எனக்கு ஒரு வழியை காட்டு தாயே. பாம்பே தலையனதாவே பிழைய பஞ்சமித்த ஆத்தா கண் வளர ஆரீரோ பாடும் போல எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல. ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல. தாயே மகமாயி நான் என்ன கொடுத்து வச்ச
காவியாவை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க தான், அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். யோசிக்கிறேன். காவியா அக்காவுக்கு சொந்த ஊர் இது கிடையாது. அப்ப நிச்சயமா இதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள இங்க பாத்துக்க முடியாது. ஆமா, அவங்க சொந்த ஊர் எது? அவங்க சொந்த ஊரு கரூரும் ஈரோடு பக்கமும் நினைக்கிறேன். அதான், அங்கெல்லாம் நீங்க போயிருக்க வாய்ப்பே இல்ல. வேற ஏதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசியா நான் எங்க வெளியூர் போனேன்? மலைப்புழா போனதுதான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆமா, கரெக்ட் தான். அங்கதான் எங்கேயோ அவளை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துல வரும். நான் யோசிக்கிறதுலாம் இருக்கட்டும். புக் எங்க? புக்குன்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. சாக்லேட் வேற புக்குக்குள்ள தானே வச்சிருக்கோம். போய் எடுத்து சாப்பிடலாம். உன்னதான் கேக்குறேன். புக் எங்க? அதான், கொஞ்ச நேரம் கூட என்ன ஃப்ரீயா உட்கார விட மாட்டீங்களா? மாடியில ரூம்ல தான் இருக்கு. நான் போய் எடுத்து படிக்க போறேன். வரேன். இரு போய் ரூம்குள்ள போய் உட்காந்து படி. நானும் படிக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் டிவி போட்டு விட்டு இங்க ஹால்ல தான் உட்காந்துருப்பேன். இப்ப என்ன அடிக்கடி ரூம்குள்ளேயே அடக்கொள்ளி அடைஞ்சு கிடக்குற? அது அது வந்து அதான், நான் ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆனதானே சீக்கிரமாவே அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதான். எப்படியும் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் எங்கேயும் ஓடிட மாட்டாரு. ஆனா என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா நீ பண்றது எதுவும் சரியில்லை குட்டிச்சி. நான் நல்லா படிக்கணும்ல, அதான் ரூம்குள்ள உட்கார்ந்து படிக்கிறேன். இது கூட தப்பா? தப்பு எதுவும் இல்ல. சரி, நீ போய் படி. சரிங்க தான். என்னமோ பண்றான். ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. இவன முன்னாடி மாதிரி இல்ல. அது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம ஆளை பார்த்துட்டு வருவோம். ஏண்டி கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறது. நான் ஒன்று பக்கத்துல நிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிடிக்கலன்னா சொல்லி போயிட்டே இருக்கேன். ஆமா, பிடிக்காமையா லவ் பண்ணுவாங்க? எப்ப பாரு பக்கத்துல வந்து நின்னாலே தள்ளிப்போனா கோவம் வராம என்ன வரும்? அது என்ன செல்லும், கோவப்படுறது கூட சிரிச்சுட்டே கோவப்படுறா. ஏய், இப்ப என்ன சொன்ன? அது என்னடி, கோவப்படுறதே சிரிச்சுட்டு கோவப்படுறேங்கிறேன். இல்ல, இதுக்கு முன்னாடி நீ வேற என்னமோ சேர்த்து சொன்ன. சொல்லு. அட எத்தனை முறை சொல்றது? கோவப்படும் போது சிரிச்சுட்டே கோவப்படுறீன்னு கேட்டேன். இல்லடா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இடையில ஒரு வார்த்தை சொன்னியே. ஓ, அதுவா செல்லும். எங்க மறுபடியும் சொல்லு. என் செல்லும். நீ இப்படிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ஜுன். இதே மாதிரி என்ற கூட எப்பவும் இருப்பல்ல, என்னைக்கும் என்னை விட்டு போயிட மாட்டியே. ஆமாடி, உன்னை விட்டுட்டு போறதுக்கு தான் இப்படி உருகி உன் பின்னாடி சுத்துறேன் பாரு. சரி, நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி லவ் சொல்லிட்டேன். ஆனா இது வரைக்கும் நீ என்கிட்ட முழுசா உன் காதுல சொன்னதே இல்லையே. அதான் ஓகேன்னு சொல்லிட்டேனா, நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல எப்படி முழுசா சொல்றது? இல்ல செல்லும், ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணி ஐ லவ் யூடா புருஷன்னு சொல்லலாம்ல. ஓ, சொல்லிடலாமே. கட்டுக்குள்ள நிற்காது தெரிந்த காலையை கட்டி விட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே, அக்கறைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை கட்டி வைத்த பைங்கிலியே, என்னில் நீ அடி உன்னில் நான் அடி, என்னில் நீ அடி உன்னில் நான் அடி, ஓ பைங்கிலி தினமும் என்னை தொட்டு. ஆமா, உனக்கு எத்தனை முறை கால் பண்றது? போனை வீட்ல போட்டுட்டு வந்துட்டேன். நோட்டு வேணும் பேனா வேணும்னு கேட்க மட்டும் தெரியும். போன் பண்ண எடுக்கிறது கிடையாது. சரி, ஒரு கொயர் நோட்டு வேணுமா 2 கொயர் நோட்டு வேணுமா? ஒரு கொயர் நோட்டு தான். நான் போய் வாங்கிட்டு வரேன். பனி ரொம்ப விழுது, வீட்டுக்குள்ள போ. சரிண்ணே. உங்க அண்ணன் வெயில் காலத்துல போய் பனி விழுதுன்னு சொல்லிட்டு போறாரு. சாயங்காலம் பின்ன வெயில் கொடுத்து நான் சொல்ல முடியும்? ஏதோ சொல்லணுமே சொல்லிட்டு போறான். நடந்ததை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். சேச்சா, பாத்துருக்கலாம் சான்ஸ் இல்ல. பாத்துருந்தா இந்நேரம் பலார்னு ஒரு அரை வீட்டுல போயிருப்பாரு. ஏன்னா அப்படிலாம் உன்னை அடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அது எப்படி என்னை பத்தி உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மலைப்புழா டேம்ல தானே நீ மீட் பண்ண? அது எப்படி உனக்கு தெரியும்? கடைசியா அந்த ஊருக்கு தான் போனேன். சும்மா உங்ககிட்ட போட்டு வாங்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். நீயே உளறிட்ட. அப்ப நம்ம 2 பேரும் அங்கதான் மீட் பண்ணிருக்கோம். ஆமா, அங்க எப்போ மீட் பண்ணோம்? அத நீ தான் கண்டுபிடிக்கணும். ஏய், சும்மா சொல்லுடி. அப்படி எங்க தான் மீட் பண்ணோம்? மிஸ்டர், நீங்களே கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஞாபகம் இருக்குல்ல? நீங்க அதை கண்டுபிடிச்சாதான் நான் உங்களுக்கு கிடைப்பேன். சரி, ஓகே. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டேன். இனி அங்க எங்க மீட் பண்ணு கண்டுபிடிச்சிட முடியாதா? பாத்துக்கிறேன். உங்க அண்ணன் வேற திட்டாம நாசுக்கா சொல்லிட்டு போறாரு. நீ உள்ள போ. சரி அர்ஜுன். அம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். மகா எங்க? ரொம்ப நேரமா ஆள காணோம். என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளா ரூம்குள்ளேயே கிடக்குறான். வெளியவே வர மாட்டேங்கிறான். அவ பாட்டுக்கு துரு எங்கேயாவது ஓடிட்டே கிடப்பான். என் வீட்டுல கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆள காணமேன்னு கேட்டேன். அப்புறம் அர்ஜுன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது அப்பப்போ
சத்யா கூட அவன் நின்று பேசுறத நான் பார்த்திருக்கேன். ஏதோ சத்யா கூடயா? அவன் கூட நின்னு பேசுறதுக்குலாம் சான்ஸே இல்ல. அவனை பார்த்தாலே மகாக்கு பயம் வரும். அட நான் தான் பார்த்தேங்கிறேன்ல. அவகிட்ட கூட கேட்டதுக்கு அவன் திருந்திட்டான், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான்னு கூட சொன்னான். காலேஜ்ல வச்சு ஒரு முறை அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவங்கிட்ட பேசாத, திரும்பவும் எந்த பிரச்சனையில மாட்டிடாதுன்னு. நீ வேணா அவகிட்ட போய் கேட்டு பாரு. ஓ அப்படியா? சரி நான் கேட்டுக்கிறேன். எதுக்கும் அவளை கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இரு. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவா. அதனால பார்த்து கவனமா இருக்க சொல்லு. சரி காவியா, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்று இதெல்லாம் உன்னை இப்படி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. இவ்ளோ அழகு இத்தனை நாள் எங்கடி ஒளிச்சு வச்சிருந்தா? புடவை கட்டி. அதுவும் ஒரு தனி அழகுதான். ஆனா மாடர்ன் ட்ரெஸ்ல சாரியை விட ரொம்ப அழகா இருக்க. ஏன் இருக்க மாட்டேன். சரி பேசி வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணலாமா? பாடுறா மேடம், இன்னைக்கு என்னை விட ஃபாஸ்டா இருக்கீங்க. அதெல்லாம் அப்படிதான். என்ன பார்த்தாலும் எங்க அம்மா வந்துடும் பயந்துட்டே இருப்பல்ல. உங்க அம்மா இப்போதைக்கு வரதுக்கு சான்ஸே இல்ல. இப்பதான் அத்தை டேப்லெட் போட்டுட்டு தூங்குறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்ப எனக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா இதெல்லாம் கொடுமைங்க. சொந்த வீட்லயே பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்கு. என்னடி பண்றது? உன்னை லவ் பண்ணதுல இருந்து எங்க அம்மா கிட்ட நான் போராடிட்டு தான் இருக்கேன். உன்னை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. சரி வீண் பேச்செல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ புரியுது. ஆனா ஒரு டவுட் அடி. முன்னாடிலாம் ரொம்ப ஓவரா வைக்கப்படுவேன். இப்ப என்னாச்சு? ஏங்க ஒரு குழந்தை பிறந்தா போதும்னு இருக்கு. அதை தாண்டி என்ற மனசுலாம் ஒன்றும் இல்ல. ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் ஹாப்பியா இருந்துடலாம்னு நினைச்சேன். அதுவும் இன்னைக்கு நடக்காது. நிம்மதியா மனசு அமைதியா வச்சுக்கிட்டு எதை பத்தி யோசிக்காம இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப கூட பாரு, ட்ரெஸ் தான் இப்படி இருக்கு. ஆனா உன் முகத்துல ஒரு ஃபீலும் இல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. இங்க பாரு திவ்யா, சும்மா குழந்தை வேணுங்கிறதுக்காக இப்படி வராத. உண்மையாவே ஆசை இருந்தா மட்டும் பக்கத்துல வா. அதெல்லாம் ஏக்கர் கணக்குல இருக்கு. ஆரம்பிங்க. அப்படின்னா என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன் அக்கம் பக்கம். ஏனுங்க இந்த தடவையாவது ஒரு நல்லது நடக்கும்ல? நிச்சயமா நடக்கும், நீ கவலைப்படாத. அந்த பகல்